ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கோட் சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சு போகிறோம் அப்படின்னா, லினக்ஸில் எஸ்சிபின்ற கமாண்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதில் என்னென்ன ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது, ரியல் டைமில் நமக்கு எஸ்சிபி கமாண்டு எப்படிலாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா சிபின்ற கமாண்டு நீங்கள் எல்லாரும் யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது ஒரு ஃபைலை வந்து ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு காப்பி பண்ணணும். நம்ம ஒர்க் பண்ணுற சர்வர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைலை வந்து ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷன் காப்பி பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், காப்பி அப்படின்ற சிபி கமாண்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதில் நம்ம ஒரு என்டையர் டேரக்டரி காப்பி பண்ணால் கூட நம்ம என்ன பண்ணுவோம், -r அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து நம்ம வந்து அந்த என்டையர் டேரக்டரி இன்னொரு லொக்கேஷனுக்கு வந்து காப்பி பண்ணுவோம். எஸ்சிபி வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் காப்பி. இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிமோட் லொகேஷன், அதாவது நம்ம இன்னொரு சர்வருக்கு வந்து இந்த ஃபைலை மூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 22 செக்யூர் செல் லாகின் இருக்கு இல்லைங்களா, அது வழியா மூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் எஸ்சிபி அப்படின்ற கமாண்ட் வந்து இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ண முடியும்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு லொக்கேஷன்ல இருந்து ஒரு ஃபைல் ஒரு பேக்கப் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டீங்க, இந்த லொக்கேஷன்ல இருந்து இன்னொரு ரிமோட் லொக்கேஷனுக்கு வந்து நம்ம இந்த ஃபைலை காப்பி பண்ணணும் அப்படின்னா எஸ்சிபி கமாண்ட் யூஸ் பண்ணி பண்ண முடியும். அது மட்டும் கிடையாது, இன்னொரு ரிமோட் லொக்கேஷன், நம்ம ரிமோட் லொக்கேஷன்ல இருக்கிறோம், இங்க இருந்துகிட்டு நம்ம அந்த சர்வர்ல இருந்து ஃபைல் இங்கே எடுத்துகிட்டு வரணும், ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ண முடியும், எஸ்சிபி மூலியமாக எடுத்துகிட்டு வர முடியும். அதாவது டைரெக்டாக இங்கேருந்து எஸ்சிபி கமாண்ட் யூஸ் பண்ணி ஃபைலை வந்து நம்ம ரிமோட் லொக்கேஷனுக்கு அனுப்புறது ஒரு டைப், அது காமனாக யூஸ் பண்ணக்கூடியது. இன்னொரு டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம் வந்து ரிமோட் லொக்கேஷனில் இருப்போம், சோர்ஸ் லொக்கேஷனுடைய டீட்டெயிலாம் கொடுத்துட்டு -r கொடுத்து அங்கேருந்து நம்ம என்ன பண்ண முடியும், ஃபைலை வந்து இங்கே எடுத்துகிட்டு வர முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் எஸ்சிபின்னுவாங்க. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும், எஸ்சிபி கமாண்ட் வந்து யூஸ் பண்ண முடியும். நம்மளோட சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, ஒருவேளை அங்கேருந்து எடுக்க முடியாத சிச்சுவேஷனாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியும். நமக்கு என்னென்ன 22 போர்ட் மட்டும் என்ன பண்ண ஓப்பனாக இருக்கணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது இன்னொரு விதமான யூசேஜ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் வந்து ஒரு சர்வரில் இருப்போம், அதாவது சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் ரெண்டுமே வேறையா இருக்கும். அந்த மாதிரி கூட என்ன பண்ண முடியும், எஸ்சிபி கமாண்ட் வந்து யூஸ் பண்ண முடியும். அப்போ 3 டைப் ஆஃப் வந்து என்ன பண்ண முடியும், எஸ்சிபி கமாண்ட் யூஸ் பண்ண முடியும். மோஸ்ட்லி யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா அந்த முதல் 2 டைப் தான் நமக்கு வந்து அதிகமாக வரும். அதாவது சோர்ஸ்ல இருந்து டெஸ்டினேஷன் அனுப்புறது, அப்படி இல்லைன்னா டெஸ்டினேஷன்ல இருந்துகிட்டு நம்ம வந்து சோர்ஸ்ல இருந்து காப்பி ஃபைல் எடுக்கிறது. இந்த மாதிரி 2 விதமான கமாண்ட் நம்ம அடிக்கடி யூஸ் லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் நம்ம வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இதுல என்னென்ன ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு, எப்படி பண்றது நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நான் சர்வர் 1ல இருக்கிறேன். இதோட ஐபி வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து இதோட ஐபி வந்து செக் பண்றேன். இதோட ஐபி வந்து பாத்தீங்கன்னா 192.168.122.222 இதுதான் அதோட ஐபி. அதே செகண்ட் சர்வர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 122.2. இப்போ இங்க இருந்து இந்த ஃபைல் இங்க எப்படி எல்லாம் நம்ம மூவ் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இங்க என்னென்ன ஃபைல் இருக்குன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு டைரக்டரி, ஒரு ஃபைல் வச்சிருக்கிறோம். ஜஸ்ட் இன்னொரு ஃபைல் ஏதோ ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம எஸ்சிபி மூலிமா நான் வந்துட்டு இந்த டெமோ ஃபைலை வந்து அங்கே அனுப்புகிறேன் அப்படின்னா, டெமோ ஃபைலை வந்து நம்ம அங்கே அனுப்புகிறோம் அப்படின்னா, டெமோ ஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம், உபுண்டு அதோட யூசர் நேம், தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஐபி. இதுக்கு முதல் தப்பாக கொடுத்துருக்குறேன், அதனால அது ஒரு ஃபைலாக கிரியேட் ஆயிருக்கு. சரிங்களா, நான் வந்து கொடுத்துட்டு 122.2 அதான் அதோட ஐபி கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ கம்பல்சரி வந்து இந்த இடத்துல கோலன் வைக்கணும். இப்போ எந்த விதமான இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற பிரைவேட் கீ, அதாவது கீ வச்சு லாகின் பண்ணுற மாதிரி இல்லை, அது பாஸ்வேர்ட் லாகின்ல தான் இருக்கு. அதனால நம்ம இப்படி கொடுக்குறோம். ஒருவேளை நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் நம்ம வந்து ஏடபிள்யூஎஸ்ல இந்த மாதிரி கீ வச்சு லாகின் பண்ணுறோம், பிரைவேட் பப்ளிக் கீ வச்சு ஆத்தரைசேஷன் வழியாக நம்ம லாகின் பண்ணுறோம்னா இந்த இடத்துல -i கொடுத்து அந்த கீயை இங்கே கொடுக்கணும். சரிங்களா, அந்த கீ எந்த லொகேஷன்ல இருக்கு, கரண்ட் லொகேஷனா இல்லை வேற லொகேஷன்ல இருக்கு, இந்த சிஸ்டத்தில் எந்த லொகேஷன்ல இருக்கோ அதை வந்து நீங்க மென்ஷன் பண்ணி ஆகணும். இப்போ நமக்கு அது இல்லை, ஏன்னா நம்ம -i வந்து நமக்கு வந்து இது பாஸ்வேர்ட் லாகின்னால நம்ம அது கொடுக்கல. சரிங்களா, ஓகே. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம இப்படியே என்டர் அடிச்சோம்னா நமக்கு ஃபைல் காப்பி ஆகும்னா ஆகாது. சரிங்களா, கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கோலன் கண்டிப்பா நீங்க கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அந்த லொகேஷனும் கொடுக்க முடியும். அதாவது எந்த லொகேஷன்ல காப்பி ஆகணுமோ அந்த லொகேஷனையும் ஸ்பெசிஃபிக்கா கூட நீங்க என்ன பண்ண முடியும், மென்ஷன் பண்ண முடியும். ஜஸ்ட் நீங்க கோலன் கொடுக்காம கொடுத்தீங்கன்னா எந்த விதமான ஆக்ஷன் நடக்காது. ஜஸ்ட் நீங்க கோலன் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எஸ்ஆர் நோ கேட்கும். அதாவது ஃபர்ஸ்ட் டைமா நீங்க வந்துட்டு இது பண்றதுனால ஒரு கீ என்ட்ரி போடுறதுக்கு அந்த மாதிரி கேட்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்குது. சரிங்களா, இப்போ நான் அதோட பாஸ்வேர்டு வந்து நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் காப்பி ஆயிடுச்சு. ஃபைல் காப்பி ஆகும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஃபைலு, அதோட காப்பி பண்ணும்போது அதோடைய டைம் டியூரேஷன் எவ்வளோ % காப்பி ஆயிருக்கு, எவ்வளோ கேபி ஸ்பீடில் காப்பி ஆகுது, இந்த மாதிரி உங்களுக்கு அந்த கம்ப்ளீட்டாக அதோட டீட்டெயிலாம் காமிச்சிட்டு உங்களுக்கு வந்து ஃபைல் காப்பி ஆயிடுச்சு. இப்போ இங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா டெமோ ஃபைல் இங்கே வந்துருச்சுங்களா. இப்போ எல்எல் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த டெமோ ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா 7:32 அதோடைய டைம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கரண்ட் டைம் வந்து எடுத்திருக்கு. சரிங்களா, அதே இது நம்ம இங்கே எல்எல் போட்டு பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு டெமோ ஃபைல் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேறொரு டைம் ஃப்ரேம்ல இருக்கு. அதாவது 10:18 அப்படின்னு ஒரு டைம்ல வந்து இது வந்து இருக்கு. ஆனா நமக்கு வந்து என்ன இருக்கு, இது நேத்து டேட்ல இருக்கு. ஆனா இன்னைக்கு டேட்ல என்ன இருக்கு, இந்த ஃபைல் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இல்ல எனக்கு எக்ஸாக்டா அதே டேட்ல வந்து வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ண, உங்களுக்கு எஸ்சிபி கொடுத்துட்டு -p ஸ்மால் p அப்படின்னு நீங்க கொடுத்துட்டு தென் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஃபைலை நீங்க அனுப்ப போறீங்களோ அந்த ஃபைல், தென் வந்து பாத்தீங்கன்னா உபுண்டு, ஓகே, உபுண்டு at 192.168.122.2 ஓகேங்களா. இப்போ நான் கொடுக்குறேன். இப்போ பாஸ்வேர்டு கேட்குது, ஓகேவா, கொடுத்துட்டேன்.
இப்போ ஃபைல் உங்களுக்கு மூவ் ஆயிடுச்சு சரிங்களா. இப்போ நீங்கள் அங்கே போயிட்டு எல்எல் போட்டிங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாக்டாக அந்த ஃபைல் தெரியுதுங்களா, October 5 அந்த டேட்டு. இந்த மாதிரி எக்ஸாக்டா நமக்கு என்ன இந்த லொகேஷன்ல அந்த ஃபைலோட டைம் ஃப்ரேம் இருந்துச்சோ அதே மாதிரி அங்க வேணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், -p யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. இதான் நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஆப்ஷன். -i வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட SH கீ வச்சு லாகின் பண்றோம்னா -i கொடுப்போம். செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது நம்மகிட்ட இல்ல பாஸ்வேர்டுனால அதை நம்ம கொடுக்கல. தென் வந்து பாத்தீங்கன்னா -p ஸ்மால் p கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இங்க எக்ஸாக்டா என்ன வந்து இங்க டைம்ல இருக்கோ அது அப்படியே அங்க வரணும் அப்படின்னா டைம் அண்ட் டேட் எல்லாம் வரணும் அந்த ஃபைலோட டீட்டெயில் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்மால் p கொடுப்போம் சரிங்களா. ஓகே, எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபைல்லாம் இந்த டைம்லாம் காட்டுது இல்லைங்களா, எனக்கு இதெல்லாம் காட்டக்கூடாது, எனக்கு வந்து டைரக்டா இந்த மாதிரி எவ்வளவு நேரத்தில் காப்பி ஆகுது இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு தெரியக்கூடாது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க வந்து நான் ரிமூவ் பண்றேன். இந்த ஃபைலை வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இதே இதுல போயிட்டு Q அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் சரிங்களா, Q அப்படிங்கிற ஆப்ஷன் இல்லைன்னா வெறும் Q கூட கொடுக்கலாம். நான் -p கொடுத்து Q கொடுக்குறேன். Q கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகாது, நீங்க பாஸ்வேர்டு கொடுத்த உடனே உங்களுக்கு எந்த விதமான இதுவும் காட்டாது. அதாவது எந்த ஃபைல்லாம் காப்பி ஆயிட்டு இருக்கு அப்படின்றது இருக்கு இல்லைங்களா, அந்த வெர்போஸ் எதுவுமே உங்களுக்கு வந்து என்ன ஆகாது, காட்டாது. வெர்போஸ் கிடையாது, டீடைலா வெர்போஸ் நம்ம பார்க்கல. ஜஸ்ட் இந்த எவ்வளவு பெர்சன்டேஜ் காப்பி ஆயிருக்கு, எவ்வளவு கேபில காப்பி ஆகுது, இந்த மாதிரியான டீடைல் எதுவுமே காட்டாது உங்களுக்கு. இங்க போய் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே அந்த ஃபைல் வந்து வந்திருக்கும் சரிங்களா. அதாவது எக்ஸாக்ட் டைமோட வந்திருக்கும். பிளஸ் நமக்கு என்ன ஆகல, இந்த மாதிரி டீடைல் வந்து நமக்கு காட்டல சரிங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன். உங்களுக்கு இது டீடைல் வேண்டாம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், டிசேபிள் பண்ணணும் அப்படின்னா -q அப்படின்றத யூஸ் பண்ண முடியும் சரிங்களா. ஓகே, தென் வேற என்ன ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா -v. இது நம்ம நார்மலா வெர்போஸ் நம்ம எப்பயும் யூஸ் பண்ணக்கூடியதான் சரிங்களா. இப்போ நான் அந்த ஃபைலை ரிமூவ் பண்ணிக்கிறேன் சரிங்களா. வெர்போஸ் யூஸ் பண்ணோம்னா இது கனெக்ட் ஆகுறதுல இருந்து நமக்கு ஏதாவது இஷ்யூ இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து இங்க செக் பண்ண முடியும். அதாவது இப்போ கனெக்ட் கொடுக்குறோம் அப்படின்னா ஓகே, இப்போ பாஸ்வேர்டு கேட்கறதுக்கு முன்னாடி இது எப்படி கனெக்ட் ஆகுதுன்றது இருக்கு இல்லையா, என்னென்ன ஃபைல் எல்லாம் ஃபெச் பண்ணி நம்ம வந்து ஃபைல் கனெக்ட் ஆகுது ட்ரை பண்ணுது அப்படின்றது ஒவ்வொரு 1 by 1 ஸ்டெப் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா காட்டும் சரிங்களா. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா -v. இது நிறைய விதமான கமாண்ட்ல நம்ம இந்த -v யூஸ் பண்ண முடியும். என்டையர்ல என்ன ஸ்டேட்டஸ் ஒவ்வொரு ஸ்டெப்பா இது எப்படி வந்து அதை ட்ரை பண்ணுச்சு, கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணி எப்படி இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வரும் சரிங்களா. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஃபைலை வந்து காப்பி பண்ணலாம். ஓகேவா. அப்ப நமக்கு வந்து ஏதாவது காப்பி ஆகல அப்படின்னா அந்த இடத்துல -v கொடுத்தோம்னா என்ன ஆகும், உங்களுக்கு வந்துட்டு -v கொடுத்தோம் அப்படின்னா இங்க காப்பி ஆயிருக்கு. -v கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த வெர்போஸ் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்ப நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது பாத்தீங்கன்னா -v அப்படிங்கிறது வந்து சப்போஸ் சோர்ஸ் டெஸ்டினேஷன்ல எந்த இடத்துல ஸ்டக் ஆகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம -v கொடுக்கலாம் சரிங்களா. ஓகே, தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா -c கேபிட்டல் C. இது வந்து எதுக்கு கேட்டீங்கன்னா கம்ப்ரஸ், அதாவது சோர்ஸ்ல இருந்து டெஸ்டினேஷனுக்கு கம்ப்ரஸ் ஆகி அங்க போயிட்டு இதாகணும். அப்ப நமக்கு ரொம்ப சீக்கிரமா நடக்கணும் அப்படின்னா -c கேபிட்டல் C கொடுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ரஸ் ஆகி பண்ணும். இந்த மாதிரி டைம் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும் சரிங்களா. அந்த மாதிரி சினாரியோல நம்ம என்ன பண்ணலாம், -c வந்து கேபிட்டல் C வந்து கொடுக்கலாம் சரிங்களா. இது இல்லாம வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. இன்னும் வேற என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா -p வந்து கேபிட்டல் P கொடுக்குறது. கேபிட்டல் P எது கொடுக்குறோம்னா உங்களுடைய போர்ட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். நார்மலா 22 போர்ட் அப்படின்னா நீங்க போர்ட்டை மென்ஷன் பண்ண அவசியம் கிடையாது. சம் சர்வர்ல வந்துட்டு செக்யூரிட்டிக்காக என்ன பண்ணிருப்பாங்கன்னா வேற ஒரு போர்ட்ல தான் SH வந்து எனேபிள் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி சினாரியோல என்ன பண்ணணும், அந்த போர்ட்டை கொடுத்துருப்பாங்க உங்ககிட்ட. அப்ப அந்த போர்ட் வந்து இப்போ வந்து எனக்கு ஒரு 4400 அப்படின்னு இருக்குன்னா நீங்க அந்த இடத்துல போர்ட்டை மென்ஷன் பண்றதுக்கு கேபிட்டல் P வந்து என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும் சரிங்களா. கேபிட்டல் P யூஸ் பண்ணி அந்த போர்ட் நம்பர் கொடுத்துட்டு தென் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபைல் தென் இந்த மாதிரி கொடுக்க முடியும் சரிங்களா. அப்ப -p கேபிட்டல் P அப்படிங்கிறது போர்ட் நம்பர் மென்ஷன் பண்றதுக்காக கொடுக்கிறது சரிங்களா. ஓகே, தென் வந்து பாத்தீங்கன்னா -l கொடுக்கலாம். -l வந்து பாத்தீங்க அப்படின்னா லிமிட் செட் பண்றது. எனக்கு இவ்வளவு கேபிபிஎஸ்லாம் நடக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கேபிபிஎஸ் எனக்கு 100க்குள்ள தான் நடக்கணும் அப்படின்னா நீங்க லிமிட் செட் பண்ணிக்கலாம். அதுக்கு யூஸ் பண்ற கமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா l அப்படின்ற கமாண்ட். இதுக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லிமிட் வந்து செட் ஆகும் சரிங்களா. அதுக்கு மேல தாண்டாது. உங்களுக்கு அந்த மாதிரி வேணும் அப்படின்னா -l யூஸ் பண்ண முடியும் சரிங்களா. ஓகே, இப்போ ஓரளவு பார்த்துட்டு நினைக்கிறேன். -r வந்து as usual தான். நீங்க ஒரு டைரக்டரியே காப்பி பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், -r யூஸ் பண்ணலாம் சரிங்களா. அதாவது சோர்ஸ்ல இருந்து டெஸ்டினேஷன் காப்பி பண்றதுக்கு -r யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க என்டையர்ல அந்த மாதிரி காப்பி பண்ண முடியும் சரிங்களா. அப்ப என்னென்ன கமாண்ட் நம்ம பார்த்துருப்போம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். -i வந்து கீ ஏதாவது இருக்கு, அதாவது பிரைவேட் கீ வச்சு காப்பி ஆத்தரைசேஷன்ல காப்பி பண்றீங்கன்னா -i யூஸ் பண்ணுவீங்க. ஸ்மால் b வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு என்டையர்ல அதே என்ன டைம் ஃப்ரேம்ல இருக்கோ அது அப்படியே வரணும் அப்படின்னா -p யூஸ் பண்ணலாம், ஸ்மால் p யூஸ் பண்ணலாம். எனக்கு அந்த டைம்லாம் காப்பி ஆகுறதுல எனக்கு மெத்தட்லாம் தெரியக்கூடாது, அதாவது இந்த எவ்வளவு பெர்சன்டேஜ் எவ்வளவு ஸ்பீட் இதெல்லாம் தெரியக்கூடாது, அதெல்லாம் டிசேபிள்ல நடக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், Q யூஸ் பண்ணலாம், ஸ்மால் Q யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வி எதுக்கு யூஸ் பண்றோம், நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த டெஸ்டினேஷன் ரிமோட்டை வந்து எப்படி வந்து டச் பண்ணுது, என்ன மாதிரி அதுக்கெல்லாம் கனெக்ட் ஆகுது அப்படின்றத பத்தி அதை டீபக் பண்ணணும் அப்படின்னா -v நீங்க யூஸ் பண்ண முடியும் சரிங்களா.
அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபன் கேபிட்டல் சி. இது வந்து இதுனால கம்ப்ரஸ் பண்ணி உனக்கு டெஸ்டினேஷனில் காப்பி ஆகுது. சரிங்களா? அது வந்து பேக்ரவுண்டில் நடக்கும். பேக்ரவுண்டில் நடக்கிறதுனால உங்களுக்கு தெரியணும் அவசியம் கிடையாது. ஆனால் சி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கேபிட்டல் சி யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேண்ட்வித் லிமிட் பண்ணணும்னா எல் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி பண்ண முடியும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபன் கேபிட்டல் பி. இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா போர்ட் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, 22 போர்ட் இல்லை, வேற ஒரு போர்ட் நம்பர் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கேபிட்டல் பி யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபன் ஆர். இது என்டையர்லி உங்களுக்கு ஒரு டைரக்டரியே காப்பி பண்ணணும், எதுவுமே டார் ஃபைல் இந்த மாதிரி ஒரு ஃபைலா இல்லை, எஸ்கியூஎல் ஃபைல் இந்த மாதிரி ஃபைலா இல்லை, என்டையர் டைரக்டரியே காப்பி பண்ணணும் அப்படின்னா ஐஃபன் ஆர் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அப்போ எத்தனை மெத்தட் பார்த்துட்டோம், கிட்டத்தட்ட ஒரு 6 7 8 விதமான ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. இத்தனை மெத்தட் யூஸ் பண்ணி பண்ண முடியும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக யூஸ் பண்ணக்கூடியது. சரிங்களா? இல்லை என்டையர்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லொக்கேஷனில் காப்பி ஆகணும்னா நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிடலாம். அதாவது கோலனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு வேருக்குள்ள எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான லொக்கேஷனுக்குள்ள காப்பி ஆகணும் அப்படின்னா கம்பல்சரி நீங்க என்ன பண்ணலாம், கோலனுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த லொக்கேஷன் வந்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த இடத்துக்கு இந்த யூசருக்கு பர்மிஷன் இருக்கணும், அவ்வளவுதான். நீங்க எந்த யூசர்ல வந்து இங்க இது பண்ற மென்ஷன் பண்றீங்களோ அந்த யூசருக்கு அந்த லொகேஷன்ல பர்மிஷன் இருக்கு அப்படின்னா நீங்க டைரக்டா அந்த லொகேஷனை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஃபைலை வந்து காப்பி பண்ணலாம், செக்யூர் காப்பி. இது எல்லாமே நார்மலா யூஸ் பண்றது. இது இல்லாம இன்னொன்று ரிவர்ஸ் மெத்தட் இருக்கு இல்லைங்களா, அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிற ஃபைலை வந்து நான் என்ன பண்ணணும், காப்பி பண்ணணும். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா டெமோ ஃபைல் இங்க இருக்கு இல்லைங்களா. இப்போ டெமோ ஃபைலை வந்து நம்ம காப்பி பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம டெமோ டைரக்டரியை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், டார் பண்ணிடலாம். இப்போ டார் பண்றேன், ஓகேங்களா. டெமோ அப்படின்னு வச்சுக்கலாம், டெமோ டாட் டார் டாட் ஓகேவா ஜிஇஜெட். ஓகே, நான் வந்து டெமோ டைரக்டரி வந்து டார் பண்றேன். ஓகே, டார் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எல்எல் போட்டால் டெமோ டைரக்டரி இங்கே இருக்குது. சரிங்களா? டெமோ அப்படின்ற ஒரு டார் ஃபைல் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த ஃபைலை வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபைலை வந்து இங்கே லொக்கேஷன் கொண்டு வரணும், இங்கே இருந்து மணிக்கு எடுக்கணும். அதுதான் எப்படின்னு பார்க்க போகிறோம். எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிபி கமாண்ட் யூஸ் பண்ணி தான் எடுக்க போகிறோம். எஸ்சிபி கமாண்ட் ஐஃபன் ஆர் கொடுத்துட்டு தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட் லொக்கேஷன். ஓகேவா? ரிமோட் லொக்கேஷன் என்னது, உபுண்டு at 192.168.122.222. ஓகேவா? கொடுத்துட்டு எந்த லொக்கேஷன்ல அது இருக்குது அந்த லொக்கேஷனை வந்து நம்ம போடணும். ரூட்டு கீழே இருக்கு. ஓகேவா? ஓகே, ரூட்டு கீழே டைரெக்டாக பர்மிஷன் இருக்காந்தால நம்ம செக் பண்ணிக்கலாம். ரூட்டில் டெமோ டாட் அந்த ஃபைல் நேம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், டெமோ டாட் டார் டாட் ஜிஇஜெட். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த இடத்துல காப்பி பண்ணுறதுக்காக நம்ம டாட் வச்சுக்கலாம். சரியா? டாட் வைக்கணும். இப்போ நம்ம என்ன ரிவர்ஸில் பண்ண போகிறோம், நம்ம அங்கேருந்து ஃபைலை கொண்டு வரல, இந்த இடத்துல இருந்து ஃபைலை கொண்டு வரோம். சரிங்களா? நான் என்டர் அடிக்கிறேன். இப்போ நமக்கு பாஸ்வேர்டு கேட்குது, அந்த சர்வருடைய பாஸ்வேர்டு கேட்குது, நான் கொடுக்குறேன். பர்மிஷன் டினைடு, ஏன்னா அந்த இடத்துல இருந்து ஃபைலை வந்து எடுக்கிறதுக்கான பர்மிஷன் வந்து இதுக்கு இல்லை. சரிங்களா? ஓகே, ஏன்னா ரூட்டுக்கு அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஃபைலை வந்து நம்ம அந்த மூவ் பண்ணிக்கலாம். இந்த டெமோ ஃபைலை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், டெமோ வந்து டாரை வந்து நான் எங்கேயும் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா ஹோமு கீழே உபுண்டுல நான் வந்து மூவ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹோமில் என்ன ப்ராப்பராக நம்ம இந்த ரூட்டுக்கான பாஸ்வேர்டு, ரூட்டு தெரிஞ்சதை நம்ம ரூட்டுக்கு போட்டுலாம், நம்ம ரூட்டு பாஸ்வேர்டு தெரியல, அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உபுண்டுக்கு மூவ் பண்ணிக்கிட்டு தென் நான் ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? உங்களுக்கு ரூட்டுக்கு பாஸ்வேர்டு நம்ம தெரியுது அப்படின்னா இன்றைக்கி டேரெக்டாக அதிலே நம்ம என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ரிமோட் உபுண்டு லொக்கேஷன் ஹோமில் உபுண்டுக்குள்ளே டெமோ இருக்குது, நம்ம அதுக்குள்ளே வச்சு நம்ம ட்ரை பண்ணுறோம். எஸ்சிபியில் ஐஃபன் ஆர் கொடுத்து ரிவர்ஸில் வச்சு ட்ரை பண்ணுறோம். இப்போ என்டர் அடிக்கிறோம், பாஸ்வேர்டு கேட்குது, இப்போ ஐ கொடுக்குறேன். பார்த்தீங்களா, ஃபைல் காப்பி ஆயிடுச்சு. இப்போ எல்எல் போடுங்க, நமக்கு டெமோ டாட் வந்துருச்சுங்களா. இப்போ இருக்க டைம் ஃப்ரேமில் வந்திருக்கு. எக்ஸாக்ட் டைம் ஃப்ரேம் என்னன்னா நீங்கள் அந்த ஐஃபன் பி ஸ்மால் பி யூஸ் பண்ணீங்கன்னா எக்ஸாக்ட் டைம் ஃப்ரேமோட உங்களுக்கு வரும். அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். சம் டைமில் வந்துட்டு லினக்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சோர்ஸ்லேருந்து ஃபைலை உங்களால் காப்பி பண்ண முடியாது. சரிங்களா? சோர்ஸ்லேருந்து நம்ம எஸ்சிபி கமாண்ட் யூஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷனாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய டெஸ்டினேஷன்லேருந்து என்ன பண்ண முடியும், உங்களால் வந்து ஃபைலை வந்து கொண்டு வர முடியும். அது ரொம்ப ரேர் கேஸ் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி கொண்டு வர முடியும். அதுலேயே உங்களுடைய ஆப்ஷன் எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். காமனான ஆப்ஷன் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அந்த ஆப்ஷனை இங்கேயும் உங்களுக்கு இது பண்ண முடியும். ஓகே, இது இல்லாமல் இன்னொரு மெத்தட் இருக்கு. சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷனுமே வேறையா வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு லொக்கேஷன்ல என்ன பண்ண முடியும், ஃபைல் இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியும். சரிங்களா? அந்த மாதிரி பண்ண முடியும். அது நம்ம ரேர் கேஸில் அந்த மாதிரி பண்ண முடியும். மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சோர்ஸ்ல இருந்து இந்த மல்டிபிள் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுறது, இல்லை நம்ம டெஸ்டினேஷன்ல இருந்து சோர்ஸோட ஃபைலை இந்த மாதிரி வேரியஸ் ஆப்ஷன் மூலியமா ஐஃபன் ரிவர்ஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபைலை கொண்டு வருது. இந்த மாதிரி ரெண்டு மெத்தட்ல நம்ம என்ன பண்ண முடியும், கொண்டு வர முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து நினைக்கிறேன், எஸ்சிபி கமாண்ட் வந்து எப்படிலாம் யூஸ் பண்ண முடியும், எதுக்காக யூஸ் பண்றோம், ரியல் டைம்ல எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. நம்ம இன்னொரு லினக்ஸோட கமெண்ட் செக்ஷன்ல இல்லை AWS ஓட வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.